இப்போ இந்த விண்ட்ஷீட் ஃபுல்லாகவே ஸ்ட்ரெயிட் போகிறோம். லெஃப்ட்டு ரைட்டு இது மட்டும் பார்த்தா போதும். ஜாஸ்தி பின்னாடி பார்க்கணுன்னு அவசியமே இல்லை, மிரரை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை. ஆமாம், இதுதான் மெயின். ஏன்னா எப்போ எவன் முன்னாடி போகிறவன் நிற்பானே தெரியாது. அதனால் உன்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஃப்ரெண்டில் தான் இருக்கணும். சப்போஸ் கேப் கிடச்சா மிரர் செக் பண்ணிட்டுருக்கோம். ஆமாம், இல்லைன்னா தேவையில்லை. போகலாம், ஒரு கண்டினியூ ஸ்ட்ரைட் தான் போக போகிறோம். ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி கீர் சேஞ்ச் பண்ணிக்கோ. கீர் மாற்றாமல் பால் மாறாமல் இருக்காத. கண்டிப்பாக கீரை மாற்றிக்கும். எதிர்க்கிற வெஹிக்கிள் என்ன ஸ்பீடு வரும் அதையும் பார்த்துக்கணும். நல்லா அப்சர்வ் பண்ணணும். பிரேம்குள்ளே யாரும் வரக்கூடாது. கடைசி வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட் போக போகிறோம். நல்ல ஃபோக்கஸ் லெஃப்டில் தான் இருக்கணும், பிரேம்குள்ளே இருக்கக்கூடாது. ஃப்ரேமுக்கு வெளியே இருக்கணும், ப்ளஸ் மிரருக்கும் கொஞ்சம் வெளியே இருக்கணும். ஏன்னா பப்ளிக் போகிறவங்க வெளியே இருந்தால் கூட மிரரில் லைட்டாக டச் ஆகிடும். அதே மாதிரி லாங் வியூ, தூரத்தில் பெரிய ட்ரக்கு வந்தால் நம்ம தான் கேப் கொடுக்கணும். கேப் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. கேப் கண்டிப்பாக கொடுக்கணும். பப்ளிக்கை நல்லா பார்க்கணும். ரைட்டில் தேவையில்லை, ரைட் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக் நம்ம ரைட்டில் உக்காண்ட்ருக்கோம், அதனால் ஈஸியாக தெரிஞ்சிடும். ஷேடோவில் அடி வந்தாலே தெரிஞ்சிடும். லெஃப்ட்டு தான் நம்ம அதிகமாக கவனத்தை செலுத்தணும். அந்த மிரர்லேருந்து இந்த ஸ்டிக்கர் சொல்லியிருக்கேன், சென்டர் பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ரைட்டில் உக்காந்ததுனால லெஃப்ட்டு தூரமாக இருக்குது, நம்ம பார்க்க முடியாது. முன்னாடியே ரெஃபரன்ஸ் வச்சா மட்டும் தான் பார்க்க முடியும். வெரி குட். இப்போ மறுபடியும் லெஃப்ட்டு ரைட்டு இந்த ஆட்டோவும் போலீஸ் வண்டியும் செக் பண்ணோம். வெரி குட். ஏன்னா இங்கே பார்க்கிங்கே இல்லை, பட் ஆனால் ரோட்டில் நிறுத்திட்டு போகிறாங்க. மின்ட் ஸ்ட்ரீட்டில் பொறுத்த வரைக்கும் அதுதான் ப்ராப்ளம். कंटिन्यू स्ट्रेट, गैप का चन्नों का स्पीड इंक्रीज பண்ணலாம். இங்கே ஓவர்டேக் மட்டும் ரொம்ப கஷ்டம், பாசிபிளே இல்லை. இப்போ அவன் போகிறான்னா அவன் பின்னாடி கடைசி வரைக்கும் போய் தான் ஆகணும். திருப்பி இந்த அம்மன் கோயில் ஸ்ட்ரீட் லெஃப்ட் எடுக்க போகிறோம். இந்த லெஃப்ட், எஸ், கம்மிங் லெஃப்ட். ஒரு ரொம்ப நேரோ ஸ்ட்ரீட், சின்ன தெரு, ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, ஆப்போசிட் வர வண்டி எப்போ வருவானே சொல்ல முடியாது, தெரியுதா? அதே மாதிரி தான் லெஃப்ட் ஷார்ப்பு, ஆரன், லெஃப்ட் இண்டிகேட்டர், லெஃப்ட் மிரர். கேப் வச்சா கண்டிப்பாக மிரர் பார்த்துடணும். போகலாம் ஸ்ட்ரைட். ஆட்டோ வருது, திருப்பி ஆட்டோவுக்கு நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கணும் சைடில். அப்போ போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. அப்படியே ஒரு ஃபோட்டோகிராஃபி மெமரி ஞாபகம் வச்சுக்கிட்டு போயிடணும். நல்லா இவருக்கும் ஆர்ன் அடிக்கலாம், வெள்ளை கலர் டிஷர்ட்டுக்கும். லெஃப்ட்டு ஸ்ட்ரெயிட்டு. ஃபுல் ஸ்ட்ரெயிட். வெரி குட். அப்படியே ஆப்போசிட் வண்டி செக் பண்ணிக்கோ. ஃப்ரேமுக்குள்ளே ஸ்ட்ரெயிட். இப்போ ஒரு கார் ஒன்று வருது, நம்ம காரை அந்த காரை போக முடியுமான்னு பார்க்கணும். ஃப்ளாஷ் போட்டுக்கணும், இல்லைன்னா சைடில் நிறுத்திடணும். ரொம்ப ஓரம் போகக்கூடாது, போகிறதுக்கு முன்னாடி நீ செக் பண்ணணும். இப்போ இந்த கார் போனோன்னா நம்ம தாராளமாக போகலாம். லெஃப்ட் ஃப்ரேம் செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். திருப்பி லாங் வியூவில் பார்க்கணும், ஏன்னா இது ரொம்ப சின்ன ரோடு. ஆமாம், ரெண்டு வண்டி போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. மரசாவுக்கு அப்படியே ஆசீர்வாதம் பண்ணியாச்சு. மறுபடியும் அந்த ஆட்டோ வருது, ஆட்டோக்கு வழி விடலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் ரைட்டு வந்து. வெரி குட், சூப்பர். அவ்வளோதான். டென்ஷன் இல்லாமல் நின்று. அதே மாதிரி டூ வீலர் கொஞ்சம் நல்லா தெரியணும், அப்போ தான் ஈஸியாக என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் டர்ன் எடுக்க முடியும். நல்லா அவன் வெளியே போகணும்,
இன்னைக்கு தளபதி விஜயோட பர்த்டே, ஃபர்ஸ்ட் சிஎம் பர்த்டே.